ரெண்டு பேரும் நீட்டு போராட்டத்துக்கு எதிராகவும் பாஜகவுக்கும் ஆதரவாகவும் பேசினார்கள். ஒன்று, நீங்கள் அமைதியாக கேட்டீங்க. தயவு கூர்ந்து நான் சொல்கிறதே கொஞ்சம் அமைதியாக கேட்பீங்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுங்க நீங்களே சொன்ன மாதிரி பிரதமர் நேற்று அழைத்திருக்கிறார், இன்று அழைத்திருக்கிறார். சரி, இப்போ இத்தனை வருஷமாக ஏன் அழைக்கலை? தொடர்ந்து நீட்டு பிரச்சனை அவரே சொன்ன மாதிரி 152 இடங்கள்ல நடந்திருக்கு. ஏதோ காங்கிரஸ் மாநிலங்களில் நீட் அல்லாத தேர்வுகளுக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி நடந்தது அதே தான், அதான் மொத்தம் சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் மாநிலங்கள் உடைய தேர்வுகள் என்பது வேறு, அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய தேர்வு என்பது அது இந்தியா முழுமையும் பாதிக்கும். அதனால் நீட்டு தேர்வு என்பது தனி, நீங்கள் மற்ற தேர்வுகளை தனியாக வச்சுக்கணும். அப்படி பார்த்தா வியாபம் ஊழல் தான் உலகத்திலேயே நூற்றுக்கணக்கான பேர் செத்து போனது, பல்லாயிரம் கோடி ஊழல் வந்ததெல்லாம் வியாபம் ஊழல். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் இன்றைக்கி ஒன்றிய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கார். அதனால் அதையும் நம்ம ஒரு ஓரம் வச்சுக்குவோம். ஏன்னா நீட்டு விஷயத்தில் நம்ம வருவோம். தொடர்ந்து அனிதா என்ற சகோதரி 2016-17களில் இறந்து போனது, அதை ஒட்டி பல பேர் தற்கொலை பண்ணதான் நம்ம பார்த்தோம். இந்த நீட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்தே சனிங்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்க. தொடர்ந்து 2024 குஜராத்தில் 270க்கு 270 பல மாணவர்கள் எடுத்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அன்றைக்கு பிரதமர் வாய் பேசலை. அது 2025 இதை விட மோசமான ஒரு நிலைமை ஏற்படுச்சு. அப்பவும் பிரதமர் பேசலை, வாங்க பேசலாம்லாம் கூப்பிடல. அப்பவும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இப்போ 2026 23-24 சோனம் வாங்சுக்கிற கல்வியாளர் வந்து போராடுறாரு. ஒரு நாளும் ஒரு முறையும் எந்த மத்திய அமைச்சர் அந்த பக்கம் போகலை, இந்த போராட்டம் நடக்கிறத பற்றி சொல்லலை, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லலை. அடுத்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து முதல்ல வந்து அந்த அமைச்சர்கள்ட்ட இதை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீங்கள் இதை எடுக்கணும், நீட்டு விஷயமா பேசுறதுக்கு எடுக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது, ராகுல் காந்தி உள்பட தலைவர்கள் போய் சபாநாயகர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ இதை பற்றி பேசலை. என்ன சொன்னார் சபாநாயகர்னா, நான் அரசு சம்பந்தப்பட்டவங்களை கேட்டுட்டு இதை எடுக்கிறேன்றார். இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னே நடந்துச்சு. என்னைக்கு சோனம் வாங்சுக் அவர்களை அப்புறப்படுத்தினார்களோ அதுவரை 23 நாள் அமைதியாக தான் போராடினாங்க. அவங்க யார் எந்த பார்லிமெண்ட்டுக்கோ எங்கேயும் வரல. அவரை அப்புறப்படுத்திய பிறகுதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதில் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து போராட ஆரம்பித்தார்கள். நேராக பாராளுமன்றத்துக்கு போனாங்க. அப்போ போகிற வழியில் அவர்களுக்கு தடியடி. அது எப்படிப்பட்ட தடியடின்னு இன்றைக்கி அந்த தலைவர் சொல்கிறாரு. குச்சியில் வந்து அதாவது குச்சி இது வைத்துக்கொண்டு, அதாவது இரும்பு ஆணிகளை வைத்துக்கொண்டு அடித்தார்கள். அதே மாதிரி ஏதோ ஒரு பெல்லட் மாதிரி அடித்தார்கள்லாம் பல வகையில் இது வந்து இன்றைக்கி தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. இது வன்முறை. டெல்லி காவல்துறையும் அடிபட்டு போகுது. ஒரு சொட்டு ரத்தத்தை காணோம், ஒரு கையை மட்டும் வச்சுட்டு போகிறாரு. அதையும் படம் காமிக்கிறாங்க. அடிபட்டது மட்டுமல்ல, தாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு தம்பி வந்து என்னை தாக்கு, மக்களுக்காக நீ தாக்கணும்னு சொல்றாரு. அதனால அடிபட்டது, உதைப்பட்டது, மிதிப்பட்டதெல்லாம் மாணவர்கள். இந்த இதே மாதிரி போலித்தனம் தான் சிஐஏ போராட்டத்தில் எம்பியே கையில் துப்பாக்கி தூக்குனாரு, எம்எல்ஏ கலவரம் பண்ணதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோம். அதை எப்படி நீங்கள் அடக்குனாங்கன்னு பார்த்தோம், அதன் விளைவு என்னங்கிறது பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் மாணவர்கள் போராடினார்கள் அல்லது மாணவர்களுக்காக மக்கள் போராடினார்கள். மாணவர்கள் தான் வந்து போராடணும் அவசியம் இல்லை. அவங்க தாய் தகப்பனும் போராடலாம், ஒரு அரசியல் கட்சியும் போராடலாம். அரசியல் கட்சி போடலைன்னா எப்படி அண்ணா ஆசேராவுக்கு பிறகு பின்னால் பாஜக இருந்த அன்னைக்கு போராடிச்சு. எத்தனையோ வந்து பெண்கள் வந்து கற்பழிக்கு போகும்போது ஒரு டெல்லியில் நடந்த அந்த ஒரு பெண்ணுடைய விஷயம் நிர்பயா, அதை பெருசாக்கி பூதகரமாக்கி இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போனாங்க. 400 ரூபாய்க்கு வித்த கேஸு 415 ரூபாய்க்கு காங்கிரஸ் ஆட்சியில் 15 ரூபாய் ஏற்றுனாங்க. அதுக்கு இந்தியா முழுக்கும் இல்லை, டெல்லியில் எவ்வளோ பெரிய போராட்டத்தை அன்றைக்கி இருந்த பின்னால் அமைச்சரானவர்கள்லாம் போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னையே காங்கிரஸ் தலைவர்கள் போய் பார்த்தாங்க, திமுக தலைவர் பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட் போராடினாங்க. அதுக்கு முன்னையே நீ சரியா பார்க்கல, நீங்க போய் அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப காங்கிரஸ் எதிர்க்கட்சி நீங்க எப்ப வீரியமாச்சுன்னா, இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் போராடினார்கள். பிறகுதான் வந்து இங்க வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னால போராடினாங்கன்னு வந்துச்சு.
அது எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணாங்கிறது நம்ம கண்ணால பார்த்தோம். சரி. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? சரி, பேசுனீங்கல்ல, இவ்வளவு நாளா வராத ஜிதேந்திர பிரசாத் முந்தா நாள் வந்தார் இல்லையா, வந்து நாங்க பேசுவோம்னு சொல்றத அதை கன்ஃபார்மா இன்னைக்கு வரையும் அந்த இதுல கொண்டு வரல, பேச போறோம்னு கொண்டு வரல. அதனாலதான் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு அதுக்கு போராட்டம் நடக்குது. வாயில நான் பேசுவோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம், இத்தனை வருஷமா 10 வருஷமா நடவடிக்கை எடுக்காத நீங்க திடீர்னு நாங்க நடவடிக்கை எடுப்போம், ஒரு பக்கம் தீர்வு தான் சார் வேணும். தீர்வு இல்லையனால தானே போராட்டம் நடக்குது. காரணம் தீர்வை நோக்கி நீங்க வர மாட்டேங்கிறீங்களே, காரணம் இல்லாதனால தானே காரியம் நடக்குது. நான் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட விளக்கமா சொல்றேன். 2 நாளா பிஜேபி பேசலத 10 நாளைக்கு முன்னால தீர்வை நாளைக்கு முன்னால பேசி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சரி, பேசலாம் சார், அடுத்து பேசலாம், விரிவா பேசலாம். அடுத்து ஒன்றிய அரசு ஆணாதிக்கங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கத்துல யாரையும் கேர் பண்றது இல்ல. அன்றைக்கு உள்ள ஒன்றிய அரசு, அவர் சொல்ற மத்திய அரசுன்னு வச்சுக்குவோம், எந்த தார்மீக பொறுப்பு, இந்த தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, விலகினாங்க. காங்கிரஸ் ஆட்சியில கடைசி 4-5 மந்திரிகள் விலகினாங்க. தானே தப்பு பண்ணல, ஒரு சட்ட அமைச்சருடைய உறவினர் எங்கேயோ தப்பு பண்ணதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாரு. இது என்ன ஒரு பெரிய விஷயம்? அப்ப என்ன அர்த்தம்? பதவி விலகிறது முதல் கட்டம். இந்த நீட்டு எங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நீட்டு கொண்டு வந்துச்சு. என்ன சொல்லுச்சு? எந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையில்லையோ அங்கே நீங்கள் நீட்டு இருக்க வேண்டாம் சொல்லுச்சு. 2019 21 திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்தாரு. அப்போ சொன்னாரு, எந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையில்லையோ அந்த மாநிலத்துக்கு நீட்டு விலக்கு கொடுக்க. ஒரே ஒரு விஷயம் தான், சிங்கப்பூர் உலகத்திலே சிறந்த நிர்வாகம் உள்ள நாடு. நேற்று ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணார், தார்மீக பொறுப்படுத்த. அவர் ஒன்றும் தப்புலாம் பண்ணல, ஏதோ ஒரு பெண்ணோட பேசினது, இவ்வளவுதான் விஷயம். இங்கிலாந்தில் பல பிரதமர்கள், அதே மாதிரி பல உலக ஐரோப்பா நாடுகளில் பல பிரதமர்கள் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணாங்க. எதுக்குன்னா அடுத்து ஒரு நல்லவர் வரக்கூடும், இந்த மாதிரி நம்ம இந்த அமைச்சர் இருந்து தொடர்ந்து நீட்டில் இந்த பிரச்சனை வருது, வரக்கூடிய அமைச்சராவது கவனமா இருக்கிற அடிப்படையில் இதெல்லாம் தவறு கிடையாது. அதாவது ஜந்தர் மந்தர்ல 24-25 போராட்டம் நடந்துச்சு, போய் பார்க்கல. ராகுல் காந்தி இதை வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது தான் இதுக்கு ஒரு விஸ்வரூபமே வருது அப்படின்னா இதை கட்டுப்பாடு பார்ப்போம். ரெண்டாவது, இன்னைக்கு காந்தி சமாதியை போரா தடுக்கிறாங்க, புத்திசாலித்தனமா காந்தியை கொன்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ரைட். மூணாவது, நீங்க தர்மேந்திர பிரதான் நீங்க ராஜினாமா பண்ணலைன்னா பேச்சுவார்த்தை நீங்கள யார்கிட்ட போய் பேசுவாங்க? பாராளுமன்றத்தில் யார் பதில் கொடுப்பாரு? அந்த தர்மேந்திர பிரதான் தான் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதான் ராஜினாமா பண்ண சொல்றது. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இங்க சம்பந்தம் இல்லாம உமர் காலிது, ஜாவிது, கீவிதுலாம் பேசினாங்க. நான் கேட்குறேன், இந்தியாவில் பல குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்தில் மக்கா மசூதி, மாலேகாம் குண்டுவெடிப்பு, சம்ஜாதா குண்டுவெல்லாம் காரணமான அசிமானந்தாவும் அதே மாதிரி நம்முடைய பிரக்யா அவங்களாம் எம்பி பதவியே கொடுக்கப்பட்டது. கர்னல் புரோஹிதா அல்லது மற்ற நம்முடைய பிரசாத் இவர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு யாரு எதுனாலும் சொல்லட்டும், உங்க ஊடகம் உள்பட என்ன போட்டிருக்கு? அங்க போராட்டம் நடத்தின யாரு? சோனம் வாங்சுக், ராகுல் காந்தி, அதே மாதிரி அந்த காக்ரோச் அதே சோனம் வாங்சுக் என்ன சொன்னார்? இன்னைக்கு இந்த போராட்டக்காரர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை இந்த நீட்டு தேர்வு என்பது தேவையில்லை. நாங்க கொண்டு வந்த வரி வரிப்பது எப்படி இருந்துச்சு, அதை கொண்டு வாங்க. நீங்க புதுசா கொண்டு வந்து ஒண்ணு கொண்டு வந்து அதை காங்கிரஸ் கொண்டு வந்து ஏமாத்தாதீங்க நான் சொல்ல வர்றேன். விஷயத்தை திரு ராகுல் காந்தி எடுத்த ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் அது பெரிதாக மாறி இருக்கு. இந்த 2 நாளா தான் பிரதமர் பேசுறாரு. நீட்டு விஷயமா பிரதமர் 10 வருஷமா பேசுறாரு. குஜராத்ல அநியாயம் நடக்கும் போது பேச, அதே குஜராத்ல போலி பாஸ்போர்ட், அங்க இருந்து அமெரிக்கால இருந்து விசா போலி விசால திருப்பி அனுப்பிச்சாங்க. அங்க போலி பணம் அங்க இருந்தா வருது. அந்த குஜராத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஆமா, அரசியல் காற்று தான் அந்த போராட்டம் நடத்துதுன்னு காங்கிரஸ் வந்ததுக்கு பிறகுதான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுவரை யாரும் பேசல, பிரதமர் பேசல, உள்துறை அமைச்சர் பேசல, தர்ம பிரதான் பேசல. சரி, ஜிதேந்திர பிரசாத் எப்ப போனா பேசிட்டாங்கல்ல, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டாங்கல்ல. 24 பிரசாத் போல எங்க வந்தாரு திரு இதயத்துல்லா? நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன். பிரதமர் பேசல, உள்துறை அமைச்சர் பேசல, மத்திய அமைச்சர் பேசலன்னு சொல்லிட்டீங்க. உங்க வாதப்படி பேசிட்டாங்க. இப்ப பேசிட்டாங்க, தீர்வுக்கு ஒரு வழிமுறையை சொல்றாங்க, வாங்கன்னு அழைக்கிறாங்க.
போனா பேச்சு முடிஞ்சு போச்சுல. அந்த தர்மேந்திர பிரதான் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? தொடர்றீங்க. யார் குற்றவாளியோ அந்த தர்மேந்திர பிரதான் தான் பேசுவாரு, அவர் தான் தகவல் சொல்வாரு. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நடவடிக்கை பிரதமர் உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் வேற யார் சார் பாஜகவுல வேற நல்லவங்களே வந்து அமைச்சராக தகுதி நல்லவங்களா இல்லங்கறத மக்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தீர்மானிக்க முடியாது, நீங்க தீர்மானிக்க முடியாது, நீங்க தீர்மானிக்க முடியாது. பொதுமக்கள் சொல்லி விலகணும்னு சொல்லி அவருக்கான நேரம் கடந்து. மாணவர்களுடைய கோரிக்கை அவ்வளவு ஈஸியா இனிமேல் நிறைவேறாது. பிரதமர் சொல்றாங்க அரசியல் கட்சிகளுடைய நீங்க வந்ததனால காங்கிரஸ் வந்ததனால ஒண்ணு நிறைவேறாதுங்கறாங்க. இது மக்கள் அரசு கிடையாது, காங்கிரஸ் விரோத அரசு, அவ்வளவுதான். காங்கிரஸ்கான அரசு மாணவர்களுக்கான அரசு. மக்கள் விரோதமா யார் இருந்தாலும் மக்கள் விரோதமா யார் இருந்தாலும் அவங்க நிராகரிக்கப்பட்டுருவாங்க. மக்கள் விரோதமா காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் நிராகரிக்கப்பட்டுருவாங்க. அவர் பேச